திருச்செந்தூர் சென்னை ரயிலில் சிக்கித் தவிக்கக்கூடிய 500 பயணிகளுக்கு உணவு வழங்குவதில் மேலும் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. தட்பவெட்ப சூழ்நிலையால் ஹெலிகாப்டர் செல்வதில் தாமதம் ஏற்பட்ட நிலையில் சாலை மார்க்கமாக சென்ற வாகனமும் தற்போது அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். ஏன் அவங்களுக்கு உணவு சென்று சேர்றதுல சிக்கல் நீடிக்குது? என்ன பிரச்சனை? நந்தா, அதாவது அந்த திருச்செந்தூர் இருந்து புறப்பட்ட அந்த செந்தூர் எக்ஸ்பிரஸ் நேற்று இரவு நிறுத்தப்பட்டது. அந்த ஒரு தகவலும் கிடைத்துள்ளது. எவ்வாறு என்றால் 800 பயணிகளுடன் வந்த அந்த ரயில் அந்த ரயில்வே நிர்வாகம் பேரிடர் காலங்களில் ஒவ்வொரு நீர்நிலையும் அருகேயும் ஒரு வாட்ச்மேனை நியமிப்பார்கள். அவர் அதன் அருகே உள்ள தண்டவாளம் மண்ணெரிப்பு மற்றும் ஜல்லிகள் அரித்து சென்றதால் அந்த தகவலை நல்வாய்ப்பாக உடனடியாக சீவகைகுண்டம் ரயில் நிலையத்திற்கு தெரிவித்துள்ளார். அந்த ரயில்வே அதிகாரி உடனடியாக பைலட் அந்த ரயில்வே இயக்கும் ஓட்டுநருக்கு தெரிவித்து அந்த ரயிலை நிறுத்தியுள்ளார். இந்த சூழ்நிலையால் அதிர்ஷ்டவசமாக 800 பயணிகளும் உயிர் தப்பினர். இல்லை என்றால் பெரும் விபத்து ஏற்பட்டிருக்கும். மேலும் தற்பொழுது அந்த ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தை அடைவதற்கு உள்ள அனைத்து சாலைகளும் துண்டிக்கப்பட்டுள்ளது. பெரும் வெள்ளத்தால் துண்டிக்கப்பட்டுள்ளது. சாலை மார்க்கமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் அந்த 300 பயணிகள் அருகிலுள்ள பள்ளிக்கூடங்களில் அந்த கிராமத்து மக்கள் தங்க வைத்து உணவு வழங்கி வருகின்றனர். ஆனால் மீதமுள்ள 500 பயணிகளை மீட்பதற்கு தற்பொழுது நீர்வரத்து அதிகமாக உள்ளதால் அவர்களை மீட்க முடியவில்லை. அந்த ரயிலிலேயே தற்பொழுது உள்ளனர். இந்த சூழலில் அவர்களுக்கு சாலை மார்க்கமாக ரயில்வே அதிகாரிகள் ஒரு குழுவினர் அங்கு சென்று உணவு உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சென்றனர். அவர்கள் அங்குள்ள அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு முன்னதாக 3 கிலோமீட்டருக்கு முன்னமே தற்பொழுது அவங்க வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. காரணம், அதற்கு மேல் அவர்கள் அந்த ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தை அடைவதில் சில சிக்கல்கள் இருக்கிறது. மேலும் அந்த ஹெலிகாப்டர் உடனடியாக இங்கு அந்த உணவுகளை வழங்குவதற்கும் சில தாமதம் ஏற்பட்டுள்ளது. காரணம் அங்குள்ள தட்பவெப்ப நிலை கொஞ்சம் சரியில்லாத சூழலால் சில மணி நேரம் தாமதம் ஏற்பட்டு இன்று இரவுக்குள் அவர்களுக்கு உணவு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எவ்வாறு இருந்தாலும் அவர்கள் பயணிகள் பத்திரமாக உள்ளனர். அவர்கள் மீட்கப்பட வேண்டும், ரயில் நிலையத்தில் தங்கப்பட வேண்டும் என்பது அனைத்து தரப்பு மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நந்தா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கருணாகரன். நாம எங்கே போய் வாங்க ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ரோடு ஃபுல்லா நம்ம நடந்து வந்தோம். இங்க நின்று ரோடு இல்ல. இங்க இருக்கக்கூடிய அனைத்து விளைநிலங்களையும் முழுவதுமாக அழித்திருக்கிறது. வெளியே எடுக்க முடியல. யாரை கூப்பிட முடியும்? வீடியோ எடுத்து இருக்கேன்.